நம்ம எல்லாருடைய பிரச்சனை இதுதான். பரிசுத்தமா வாழணும், ஆனா முடியல. ஜெய வாழ்வு இல்லை. ஒரு நாள் வாழ்ற மாதிரி இருக்கு, அடுத்த நாள் விழுந்துடுறேன். எல்லாருடைய பிரச்சனை இதுதான். ஆனா நான் சொல்றேன், பரிசுத்த வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? உனக்குள்ள ஒரு ஆசை வருது பாருங்க, டிசைர். நானும் பரிசுத்தமா வாழணும் தீர்மானம் எடுத்துறோம். ஆனா அது வரைக்கும் வராத பிரச்சனை அப்பதான் வரும். அது வரைக்கும் நம்ம ஒரு சில பாவத்தை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாமல் இருக்கும், சான்ஸ் கிடைக்காது. ஆனால் நீங்கள் எப்போ தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்போ தான் நிறையா சொல்லுங்க சான்ஸ் கிடைக்கும். பிசாசு கொண்டு வந்து போடுவான். அந்த நேரத்தில் நம்ம ஆசை மட்டும் இருந்தாது பத்தாது, நம்ம முயற்சி எடுக்கணும். என்ன செய்யணும்? இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு அந்த இடத்த விட்டு ஓடி கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். சரி, ஓகே. ஆனால் இப்போ தோற்று போய் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் பலவீனமான ஆட்கள். ஸோ இப்படியே தான் என் வாழ்க்கை போகும். ஆனால் நெவர். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணிவிட்டு நான் வேர்டுக்குள்ளே போக போகிறேன். வேர்டுனா சும்மா ஐ வாண்ட் டு டாக் டு யூ. ஓகே, ஃபைன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ பைபிளில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் எரேமியா, ஜெரமாயா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பாருங்க, கீழே குனியக்கூடாது. ஓகே, எல்லாரும் என்ன பார்க்கணும். ஸோ இந்த எரேமியா ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்றதை உனக்கு காண்பிக்க போகிறேன். ஊழியக்காரங்களுக்கு எங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இருக்காது. ஆண்டவரே, என்ன செய்ய போகிறீங்க? இந்த செங்கல்பட்டில் 15 வருஷமாக யூத் கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த டைமில் ரினியூ என்கிற டைட்டில் நடத்துகிறாங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணி ஒரு பெரிய சேனை எங்கள் செங்கல்பட்டில் எழுமணும் ஆண்டவரேன்னு சொல்லி, வாலிபர்கள் எழுமணும்னு சொல்லி, எங்கள் பிள்ளைங்க எழுமணும், பிசாசுக்கு விரோதமாக எழுமணும், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டமாக எழுமணும்னு சொல்லி ஊழியர்கள் அந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணி நடத்துகிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நேர குயவன் வீட்டுக்கு வா, அங்கே தான் காமிக்க போகிறேன். நான் எப்பொழுதுமே பைபிளை நான் பிக்சரைஸ் பண்ணி தான் வாசிக்கிறது, கற்பனை பண்ணி அந்த இடத்துக்கே போய் அப்படி வாசிக்கிறது வழக்கம். இதை நான் தியானிக்கும் போது எரேமியா நேர குயவன் வீட்டுக்கு போகிறாரு. மறுபடியும் அந்த தம்பி தலையை குனிஞ்சு வாட்டர் பாட்டில் பார்க்குறாரு. கூப்பிடுங்க, இங்கே வா, முன்னால் வந்து உட்காரு, வா, கம், எந்திரிச்சு முன்னால் வா, கொஞ்சம் முன்னால் வா, கம், வா. இல்லை நீ வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன், வா, கம், எந்திரிச்சு வா, இப்படி 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 வந்து குட் பாய், குட் பாய். வாட்டர் பாட்டில் விட்டுட்டு வந்துட்டு இல்லை. ஸோ குட், காட் பிளஸ் யூ தம்பி. என்ன பார்க்கணும் மறுபடியும், இல்லைன்னா இன்னும் முன்னேறிட்டே இருப்ப நீ, கடைசியாக இங்கே வந்து உட்காருவேன் நீ. ஓகே, எல்லாரும் பாருங்க. சரி, ஓகே. அப்போது எரேமியா குயவன் வீட்டுக்கு போனால் இன்னும் பயங்கர வெயில், பயங்கர சூடு, மத்தியான டைம். குயவனை காணோம். குயவன் எங்கடான்னு பார்த்தா தூரத்தில் குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா இதுவரைக்கும் எல்லாரும் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டு போன மண், எல்லாரும் நடந்த வழியில் இருக்கிற மண், அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மை காட், இது வரைக்கும் யாருமே இந்த மண்ணை எடுக்கவே இல்லை. ஏன்னா இது காலு கீழே போட்டு மிதிச்சிட்டு போனாங்க. இந்த குயவன் மட்டும் இந்த மண்ணை கலெக்ட் பண்ணுறாரு. அதை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கோணி பையில போட்டுட்டு தூக்கிட்டு வர்றாரு. வேர்த்து விறுவிறுத்து வர்றாரு. கொண்டு வந்த இடத்துல போட்டால் கல், குப்பை, நிறைய குப்பை கல்லெல்லாம் இருக்குது. உட்காந்து பொறுக்கிறாரு, ஜல்லடையில் ஜலிக்கிறாரு. இப்போ அந்த இவர் நிறைய புரியல, என்னடா அது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்னமோ செய்கிறதை காமிக்கிறேன்னு இவன் என்னென்னமோ செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த மண்ணில் குழி தோண்டி தண்ணியை ஊற்றி இப்போ பிசைகிறாரு. பிசைஞ்ச ஒன்று தான் இவருக்கு தெரிஞ்சது, ஓஹோ, இது வரைக்கும் எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சுட்டு போன யூஸ்லெஸ், யாருமே இது பயனாகணும் பிரயோஜனமாகணும்னு தெரியாத இந்த மண்ணை இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணது. இந்த மண்ணு மேலே இவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிற. அப்பா, இப்படி தான் என் பிள்ளைங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரா? சரி சரி சரி, செங்கல்பட்டில் இருக்கிற வாலிபரில் மாற்றுறாரா பார்க்குறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இவர் அந்த பிசைந்த அந்த மண் எடுத்து அச்சில் வைத்து ஒரு கையில் அச்சை சுழற்றி இன்னொரு கையில் ஷேப் இல்லாத அந்த மண்ணை ஷேப் பண்ண ஆரம்பிக்கிறார்.
அவர் மைண்டில் எந்த தரிசனத்தோடு அல்லது என்ன ஒரு பிக்சரோடு அந்த மண்ணை எடுத்தாரோ அந்த பிக்சருக்கு ஏற்றபடி இது ஒரு பியூட்டிஃபுல் வெசலாக, ஒரு நல்ல பாத்திரமாக அவர் வணைந்து கொண்டிருக்கிறார், வணைஞ்சிட்டு இருக்கார். இப்போ எரேமியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது வரைக்கும் பேர் என்னன்னா யூஸ்லெஸ், தண்டச்சோறு, யூஸ்லெஸ். யாரும் எல்லாரும், ஈவன் அப்பா அம்மா நம்பலை, சமுதாயம் நம்பலை, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்பலை, சர்ச் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் நம்பலை. ஏன்னா நான் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள், நீங்கள் சின்ன சின்ன குறும்பு உங்களை எல்லாரையும் வெறுக்க வச்சிடும். யூஸ்வலாக வாலிபர்களை, சின்ன பிள்ளைங்களை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது, உங்களை எல்லாரும் ஹர்ட் பண்ணுவாங்க. ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், என்னையா சரியாக படிக்க மாட்டேன்றா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வியர்வை சிந்தி நான் சம்பாதிக்கிறேன்னு, என் பிள்ளை பொறுப்பு வரலையே, இன்னும் சரியாக படிக்கலையே, அப்பா அம்மா வேதனைப்பட்டு சொல்லுவாங்க. ஏண்டா இப்படி படுத்து, ஏன் என் வயிற்றுல பிறந்தலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம். ஆனால் இந்த குயவனுக்கு மட்டும் நீ பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தெரிந்திருக்கிறது. ஆமென். அதுதான் ஆண்டவர் உன்னை பார்க்குற விதம் வேற தம்பி. நீ இதுவரைக்கும் ஆண்டவர் நீ என்ன பிக்சர் வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் கொடூரமானவர் அப்படி இப்படின்னு உன் மைண்டில் இருந்ததுன்னா இன்னைக்கு தூக்கி வீசிடு. அவரை மாதிரி உன்னை புரிஞ்சிருக்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் மாம், யுவர் டேட், ஆமென், மோர் தென் தட். அப்பா அம்மா உன்னை நேசிக்கிறாங்க, உன்னை புரிஞ்சிருக்கிறாங்க, உனக்காக எவ்வளோ மைலும் வருவாங்க. ஆனால் அதை விட 1000 மடங்கு அதிகமாக உன்னை புரிந்திருக்கிற தேவன் உன்னை தள்ளவே மாட்டார். நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் என்கிட்ட வந்துடுடான்னு பின்னால் வர்ற ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். யாராவது இவரை பற்றி தவறான பிக்சர் கொடுத்துருந்தா இன்னைக்கு எரேஸ் பண்ணிடு. ஹீ ஸோ லவ்விங், ஹீ ஸோ கிரேஷியஸ் காட். அவரை மாதிரி அன்புள்ள கிருபையுள்ளவ தேவன் வேறு யாரும் கிடையாது. நல்ல கவனிங்க. ஏன்னா உனக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தம்னா சும்மா கிடையாது, தலையிலேருந்து கால் வரைக்கும் புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஆமாம், ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், பாஸ்கர் தாசன் ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஆமீன். உள்ளமெல்லாம் முருகுதையான்னு எழுதின அந்த தேவ மனிதன் சொல்லும் போது ஒரு ஆராய்ச்சியாளர் விதமாக சொல்கிறாங்களாம், முள்கிரீடம், அந்த விஷ முட்கள் வச்சு கோலில் அடித்தது சும்மா மேலே மண்டையில் தைக்கல. அவர் சொல்கிறார், ஒரு முள் கண்ணு வழியாக வெளியே வந்துருச்சான். யூனோ தட், கண்ணு வழியாக வெளியே வந்துச்சான். விஷ முட்கள் முதுக அடித்து ஒரு அடி அடித்து இழுத்தா 100 கிராம் கறி வந்துடும். பைபிள் சொல்கிறது சும்மாலாம் எக்ஸாஜரேட் பண்ணியல்ல, லிட்ரலி எலும்பை எண்ணலாமா. ஏன்னா பின்னால் சதையல்ல. உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், சரீரத்தை பீக்க கொடுத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார் தம்பி. உன்னை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நீ அவருக்கு தேவை. அதனால நீ எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகி போனாலும் உன் பின்னாலேயே வருகிற இவரை போல வேறு தேவன் இல்லை. ஸோ நீ அவரை நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த எரேமியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் யூஸ்லெஸ், நாங்கள் எவ்வளோ பேர் பிரயோஜனம் இல்லாத ஆளு, மக்கு பண்டாரம், படிப்பு வரல, ஒன்றும் வரல, என் உயிரை வாங்குதுன்னு அப்பா அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மண்ணை இந்த குயவன் எடுத்து ஒரு பியூட்டிஃபுல் வெசலாக உருவாக்க முயற்சி எடுத்திருக்கிறார். முயற்சி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ காலுக்கு கீழே இருந்த மண்ணுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். ஏன்னா இப்போ ஒரு பாத்திரமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பியூட்டிஃபுல் வெசலா 10%, 20%, 50%, 70%, 80%, 90% முடிஞ்சது. ஃபைனல் டச்சுங்க. இன்னும் கடைசியாக ஒரு 10% அப்படி முடிஞ்சதுன்னா இதை எஜமான் கையில் இருக்கிற விலையேற பெற்ற பாத்திரமாக தான் பார்ப்பாங்க. இது ரோட்டில் இருந்ததுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. எல்லாரும் மிதிச்சுட்டு போன மண்ணுன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி உருவாயிட்டு இருக்கும்போது திடீர்னு குயவனுடைய முகம் சுருங்குகிறது. எரேமியாவுக்கு என்ன நடந்து? நல்லா சந்தோஷமாக தானே போயிட்டு இருந்தது, நல்லா தானே இருக்கு. ஏன் இந்த மறுபடியும் குயவனுடைய முகம் சுருங்குகிறதுனா, பாத்திரத்தை பார்த்தா திடீர்னு அது உடஞ்சி போயிடுச்சு தம்பி. அந்த குயவன் கையில் உடஞ்சி கிடக்கு. அந்த குயவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும். யாருமே எடுக்காத, எல்லாரும் காலில் போட்டு மிதிச்சுட்டு போன இந்த மண்ணை இவர் மட்டும் எடுத்து வேர்த்து விறுவிறுத்து தன்னுடைய எஃபர்ட்டெல்லாம் போட்டு
இதை பியூட்டிஃபுல் வெசலாக ஆக்கிடணும், இனிமேல் யாரும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உருவாக்கிட்டு இருந்தா இது ஏமாத்திருச்சே. இன்னொரு 10% கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இது ஒரு பியூட்டிஃபுல் வெசலாக மாறி இருக்குமேன்னு சொல்லி இதை ரொம்ப கண்ணீரோடு அப்படி சுருங்கி அவர் இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. எரேமியா நினைச்சார், அப்பா இந்த மண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சது, இது அவ்வளோதான், இது யூஸ்லெஸ், இது குப்பை தொட்டிக்கு தான் போகணும், எங்கிருந்து வந்துச்சோ அது அங்கே திரும்பி போயிடும், இதுக்கு ஆப்ஷன் இல்லையா, வேற வழி இல்லையான்னு எரேமியா பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று நடந்தது. கவனிங்க, நீங்களும் நானும். அதாவது நான் சமீபத்தில் ஒரு வேர்டு என்னன்னா, உங்ககிட்ட எல்லாருமே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. இங்கே தம்பி லிசன் ஹியர், உங்ககிட்ட எல்லாருமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற ஆட்கள் பர்ஃபெக்டாக இல்லை. ஹலோ, இங்கே பாருங்க, பர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு மனிதன் உங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறேன். இதுதான் உலகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் நினைக்கலாம் நான் ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. வெஸ்லி மேக்ஸ்வெல் மேடையிலேருந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, ஓ இவர் தேவதூதன் மேலேருந்து டைரெக்டாக வந்திருக்காரு போல. இல்லை, நீ என் கூட க்ளோஸாக பழகினீங்கன்னா ஈஸியாக என்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிடலாம். நானும் உன்ன மாதிரி சாதாரண மனிதன் தான். நாங்களும் வி ஆர் ஆல் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த பர்ஃபெக்ஷன். பூரணராக முன்னேறி கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் குறைவோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? அதனால் நான் உங்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால இவங்கெல்லாம் பெரிய ஏஞ்சல் போல இருக்குது, நாங்கள் தான் பாவிகள். நோ, நெவர். வி ஆர் ஆல், நம்ம எல்லாருமே தேவனை போல இயேசுவை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நேற்று செஞ்ச தவறு இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக வாழ்கிறோம். கவனிங்க. ஓகே, ஃபைன். ஸோ பிசாசு நமக்குள்ளே தவறான விதையை விதைப்பான். என்ன விதைப்பான் தெரியுமா? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, நீ சின்ன பாவத்தை செய்யும் போது அவன் சொல்லுவான், நீ அவ்வளோதான், ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறாதுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுவே பிரிச்சிருவான். நான் அப்படி தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் தம்பி. ஆனால் வாலிப வயசில் எல்லாரும் செய்கிற மாதிரி பாவம் தப்பு பண்ணேன். அப்போது நான் ஜெபமே பண்ண மாட்டேனா, ஏன்னா இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மறுபடியும் மன்னிப்பு கிடைக்குமா, ஏன்னா திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்கிறேனே. எத்தனை முறை விழ, எத்தனை முறை எழ, எத்தனை முறை அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது. பிசாசு எனக்குள்ள சொல்லுவான், நீ அவர் உன்னை ஏற்றுக்க மாட்டார், உன்னை நம்ப மாட்டார், அவ்வளோதான், நீ உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறாதுன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து தவறான ஒரு பிக்சரை கொடுப்பான். அந்த நேரத்தில் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்களும், என்னால் பாவம் செய்யாம இருக்க முடியாதா, இந்த பாவத்தை நான் மேற்கொள்ள முடியாதா? எத்தனை யூத் கேம்ப், எத்தனை பிரசங்கம், எத்தனை சர்ச் சர்வீஸ், நமக்கு அதுக்கெல்லாம் குறைச்சலாம் என்ன, பிரசங்கத்துக்கு குறைச்சலாம் என்ன? எத்தனையோ முறை ஒப்பு கொடுக்குறேனே, எத்தனையோ முறை நான் என் சீக்கிரட்டா மண்டையில் அடிக்கிறேன், ஐயோ நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், செஞ்சுட்டேனே, இதுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையான்னு எத்தனை தரம் மண்டையை செவுத்துல முட்டி இருக்கீங்க. முடியாதா? என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாதா? ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்க மாட்டாரா? ஹெல்ப் பண்ண மாட்டாரா? நான் முயற்சி எடுக்கிறேனே, ஆனால் தோற்று போகிறேனே, கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கு, கீழே சறுக்கி வந்துடுறேனே, என் வாழ்க்கை இப்படி தான் போயிடுமான்னு சொல்லி பிசாசு இந்த நேரத்தில் பயங்கரமாக உங்கள்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸை போடுவான். அவ்வளோதான், நீமா அவ்வளோதான், ஆண்டவர் விட்டே உன்னை பிரிச்சிருவான். நீ பிசாசை பார்த்து இன்னைக்கு காலையில் சொல்லணும், பிசாசே நான் உடைஞ்சது உண்மைதான்டா, ஆனால் இன்னும் நான் எஜமானுடைய கரத்தில் தான் இருக்கிறேன். நான் உடைஞ்சிட்டேன் உண்மைதான், ஆனால் அவர் என்னை தூக்கி எறியலடா, தூக்கி எறியவும் மாட்டார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த குயவன் அந்த மண்ணை பார்த்து, மண்ணை நான் கீழே இருந்த உன்னை நான் கையில் எடுத்து நான் உன்னை விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்கினேன். கடைசி நேரத்தில் நீ சின்ன தப்பு பண்ணி உடைஞ்சு போயிட்ட, எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான், ஆனால் நான் பட்ட பாடு வீணாகக்கூடாது. உன்னை நான் திரும்பி தூக்கி எறிவதற்காக, நீங்கள் இருந்த இடத்துலையே தூக்கி போடுறதுக்கு, மறுபடியும் மனுஷங்க உன்னை மிதிச்சுட்டு போகிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். உன்னை திரும்ப வேற பாத்திரமாக உருவாக்கி நீ எஜமானுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக உன்னை மாற்றுவதற்கு
நான் திரும்ப முயற்சி செய்ய போறேன்னா தம்பி, இந்த 15வது வருஷம் யூத் கேம்பில் கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வந்திருக்கிறார் தம்பி. நீ நம்பிக்கை விட்டுறாத, பிசாசு சொல்றத கேட்காத தங்கச்சி. ஆண்டவர் உன்னை கீழே இன்னும் போடவே இல்லை. Even though you are sinning against God again and again, திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சு விழுந்து விழுந்து ஐயோ ஐயோ, இங்க இருக்கிற ஏறக்குறைய 90% people, ஆண்டவரே I am not worthy, I am not worthy. உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு I am not worthy Lord. வேலைக்காரனை வச்சுக்கோங்கன்னு சொன்னானே இளைய குமாரன், அந்த நிலையில தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ தப்பு பண்ணாலும் என் பிள்ளை தான், நான் உன்னை திரும்ப வணைய போறேனா, நான் திரும்ப உருவாக்க போகிறேனா, எடுத்த இடத்துக்கு திரும்ப உன்னை அனுப்பவே மாட்டேனா, உன்னை விலையேற பெற்ற பாத்திரமா மாற்றத்தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு கர்த்தரோடு கூட பேசுகிறார்.